Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்களின் இன்ஸ்டாகிராம், எக்ஸ், பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதள செயல்பாடுகள் முக்கியமாக விவாதிக்கப்பட்டன. அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சாதனைகளை சமூக வலைதளங்கள் மூலம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் ஒவ்வொரு அமைச்சரும் மேற்கொண்ட பணிகள் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டது. குறிப்பாக மே 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை அமைச்சர்களின் சமூக வலைதள செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தன என்பது குறித்து மதிப்பீட்டு அறிக்கை தயாரிக்கப்பட்டு ஒவ்வொரு அமைச்சரிடமும் வழங்கப்பட்டது. இந்த மதிப்பீட்டில் பிரதமர் நரேந்திர மோடி முதலிடம் பிடித்துள்ளார். இளைஞர்களை அதிகம் ஈர்க்கும் வகையில் செல்ஃபி வீடியோக்கள் மற்றும் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பிரதமர் மோடி தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார். இதனால் மத்திய அமைச்சர்களும் சமூக வலைதளங்களில் தங்களுடைய செயல்பாடுகளை மேலும் அதிகரிக்க வேண்டும். குறிப்பாக ஜென்சி மற்றும் ஜென் ஆல்பா தலைமுறையினருடன் தொடர்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் அமைச்சர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை வழங்கியுள்ளார். இளைஞர்களிடம் அரசின் திட்டங்களை நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் ஒவ்வொரு நாளும் ஒரு மத்திய அமைச்சர் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு செல்லவும் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பயணத்தின் போது மாணவர்களிடம் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் செய்யப்பட்டுள்ள சாதனைகள் குறித்து அமைச்சர்கள் எடுத்துரைப்பார்கள். அதே நேரத்தில் நாட்டில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து மாணவர்களின் கருத்துக்களையும் அமைச்சர்கள் கேட்டறிவார்கள். இந்த பல்கலைக்கழக பயணங்களை மத்திய கல்வித்துறை அமைச்சர் பிரஹலாத் ஜோஷி மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆகியோர் ஒருங்கிணைக்க உள்ளனர். இதன் மூலம் சமூக வலைதளங்கள் மட்டுமின்றி பல்கலைக்கழகங்கள் வழியாகவும் இளைஞர்களுடன் மத்திய அமைச்சர்கள் நேரடியாக தொடர்பை ஏற்படுத்த உள்ளனர்.